கவின், கவின் குட்டி, எந்திரிடா செல்லம். போமா, என்ன தூங்க விட மாட்டியா? எந்திரிமா. தூங்கடா. நல்ல மனம். மாமா, இன்னைக்காவது பல்லு விளக்கிட்டு வந்து காஃபி குடிங்க. என்னை அசிங்கப்படுத்துறதே பொழப்பா போச்சு. என்னம்மா மணி 3 தான் ஆகுது. குளிக்கணும். வா விடுமா. வாடா சீக்கிரமா. ஸ்கூல் தான் லீவ். டைம் ஆச்சு, உள்ள போ. இன்ஸ்பெக்டர் சிங்கம் டாய்லெட்டில் மீன் நான் குளிக்க மாட்டேன். சீக்கிரம் குளிச்சிட்டு வாடா. எடுத்து வச்சுக்கிட்ட கண்ணால என தின்னாடா கொஞ்சம் தண்ணி போல் அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நித்தம் குடிச்சு உன்னால ஆடாம இருக்க முடியாதா? கட்டி டேய் நில்லுடா, நில்லு. ஏமா டிவி ஆஃப் பண்ண? சட்டை போடு. இந்த நேரத்தில் யாராவது டிஃபன் சாப்பிடுவாங்களா? நீங்க போயிட்டு எப்போ வருவீங்கன்னு யாருக்கும் தெரியாது. நீங்க போற இடம் அப்படி. ஆமாம்ல. எங்கம்மா போறோம்? சொல்றேன்டா, ஒரு இடத்துல உட்கார முடியாத உன்னால சும்மா ஓடிக்கிட்டு. அப்பா, காலையில 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு சமைச்சேன். எப்படி மாமா இருக்கு பிரேக்ஃபாஸ்ட்? இங்கே வருமா, நீ சமைச்சுக்கிட்டே இரு, நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். என்னைக்கு உன் சமையல் நல்லா இருக்கோ அன்னைக்கு நல்லா இருக்குன்னு நானே சொல்வேன். உனக்கு எப்படிமா இருக்கு? சூப்பர் மம்மி. அவனுக்கு மட்டும் எப்படி பிடிக்குது? டேய் டேய், டாடி நீங்க நல்லா இல்ல சொன்னா முறைக்கிறாங்க. நான் நல்லா இல்ல சொன்னா அடிச்ச கூட பரவாயில்ல, கடிக்கிறாங்க டாடி. போங்கடா. இப்போ எங்க தான் போறோம்? ஒவ்வொரு ஸ்கூல்ல இருந்து ஈஸியாக டிசி வாங்கிட்டு வந்துடுறீல, சீட்டு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு வந்து பாரு. ஹலோ மிஸ்டர், நான் 5 o'clockலாம் வந்துட்டேங்க. என்னங்க டோக்கன் நம்பர் 1093 கொடுத்துருக்கீங்க? அப்புறம் 5 மணிக்கெல்லாம் வந்து ஷிஃப்ட் கணக்கு போட நிற்கிறவங்களாம் என்னன்னு சொல்றது? ஒன்றும் சொல்ல முடியாது. நம்மளும் ஏன் அந்த கூட்டத்து பின்னாடி நிக்கணும்? வாங்க கூட்டம் இல்லாத ஸ்கூல் போலாம். டேய் இல்லைடா, இந்த ஏரியாவிலே இந்த ஸ்கூல் தான் பெஸ்ட்டு. பணம் அதிகமாக வாங்கினாலும் ஸ்டாண்டர்டாக இருக்கும். நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற அளவு கொண்டு வருவாங்கன்னா பார்த்தியே. அப்போ இங்கே நிற்கிறவங்க எல்லாரும் அப்படிதானே நினைப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் ஒன்று தானே இருக்கு. திரும்பி நில்லு. நீங்கள்லாம் அவங்கள தான் நம்புவீங்க, எங்களை நம்ப மாட்டீங்களா? போங்க டாடி. கையா, சாரி மேடம். டேய் கையை வச்சுக்கிட்டு கம்முன்றா. ஏன் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஸ்கூல்ல படிச்சிருக்கா? எங்களுக்கு எந்த ஸ்கூல்லையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதான் விசாரிச்சதுல இதை தான் சென்னையில் பெஸ்ட் ஸ்கூல்னு சொன்னாங்க. உங்க பேர் என்னம்மா? நானா? உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு நிறைய தெரியும். உங்களுக்கு என்ன வேணும்? ரைம்ஸ், ஸ்டோரி ஏதாவது சொல்லுங்க. ரைம்ஸா ஸ்டோரியா? அட்மிஷன் கிடைச்ச மாதிரி தான். ஸ்டோரி சொல்லுங்க. நான் படித்த ஸ்டோரியை சொல்லவா இல்லை நான் எழுதின ஸ்டோரியை சொல்லவா? ஓ, நீங்க கதையெல்லாம் எழுதுவீங்களா? Why not? தலைமுறைக்கே இங்கே அட்மிஷன் கிடைக்காது போல. சரி, ஏதாவது ஒரு கதை சொல்லுங்க. ராவண சீதைய ஸ்ரீலங்காக்கு கடத்திட்டு போயிட்டாராம். சீதையை காப்பாத்த ராம ஹனுமன் கிட்ட ஹெல்ப் கேட்டாரு. ஹனுமனும் சரி வரேன்னு சொல்லிட்டாரு. கதை கேட்குறவங்க போட்டாதான் என்னால் கதை சொல்ல முடியும். ஓகே ஓகே. அப்புறம் இப்போ ஹனுமான் அவரோட ஃப்ரெண்டு ஸ்பைடர்மேனுக்கு ஃபோன் போட்டாரு.
சொல்லுங்க தல மச்சி ஒரு ஹெல்ப்டா. எதுக்கு? ஏன்னா இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் நிறைய மலை கடல்லாம் இருக்குல்ல. ஆனால் ஸ்பைடர்மேன் தான் டக்கு டக்குன்னு கயிறு போட்டு பறந்து போயிடலாம்ல. அனுமான் கூட தான் பரப்பாரு. பறப்பாரு, ஆனால் அவர் கையில் சஞ்சீவி மலை இருக்குல்ல, அதனால வேகமாக பறக்க முடியாது. ஹனுமனும் ஸ்பைடர்மேனும் வேகமாக ஸ்ரீலங்காவுக்கு போய் ராவணன் கூட டிஷ்யூம் சண்டை போட்டு சீதையை காப்பாத்திட்டாங்க. சீதா அவங்க 2 பேருக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க. ஏன்? ஹெல்ப் பண்ண உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் தானே. ஆமா. அப்புறம் ஹனுமான் ஃபோன் பண்ணி ஹல்க்கு கூப்பிட்டாரு. சொல்லுங்க ப்ரோ. இப்போ ஹல்க் எதுக்கு? வரும்போது 2 பேரும் ஈஸியாக வந்துட்டாங்க. இப்போ சீதையை தூக்கிட்டு போக ஆள் வேணும்ல. ஹனுமானே சீதையை தூக்கிட்டு போலாமே. எப்படி முடியும்? ஒரு கையில் மலை இருக்கு, இன்னொரு கையில் ஸ்பைடர்மேனோட ஒரு கையில பிடிக்கணும்ல. கரெக்ட். இதுக்கு சிரிக்கலாம். எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நான் என்ன பேசினாலும் சிரிப்பு வராது, கடுப்பு தான் வரும். ஸ்டோரி அவ்வளவுதானா? நோ 3 பேரும் இந்தியா கிளம்பும் போது என் ஃப்ரெண்டு ரஞ்சனை மீட் பண்ணாங்க. சீதா உங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க எதுக்கு உன் ஃப்ரெண்டு ரஞ்சனை மீட் பண்றாங்க? இது நான் எழுதின கதை, யார் வேணும்னாலும் வருவாங்க. 3 பேரும் இந்தியா வந்துட்டு சென்னை வடபழனி பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டாங்க. வடபழனி பஸ் ஸ்டாண்டா? எதுக்கு? வழி மறந்து போச்சு, அதான் நின்றுட்டாங்க. ஹல்க்கு உடனே ஒரு ஐடியா வந்துச்சு. அவர் டோராக்கு ஃபோன் போட்டாரு. ஏமா டோரா எங்க இருக்கீங்க? ஹலோ ஹல்க், சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? டோரா யாருமா? அதுக்கு தான் கொஞ்சமாவது எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறது. டோரா நல்லா வழிகாட்டும், அது கையில் மாப்பெல்லாம் இருக்கு. டோரா வந்ததும் எல்லாரும் சேர்ந்து சீதையை வேளச்சேரி வீனஸ் காலனியில் விட்டுட்டாங்க. அவ்வளோதான். ஏன் சீதையை கொண்டு போய் வீனஸ் காலையில விட்டாங்க? ஏன்னா அங்கே தான் என் வீடு இருக்கு, நான் தான் சீதை. நீ தாண்டி செல்ல எங்க ஸ்கூலுக்கு வேணும். Thank you, ma'am. Thank you so much. பாய். சார் கையெழுத்து போட்டு தானே பேனா வாங்கினீங்க, கொடுக்கவே இல்லை. ஓ சாரி. நைஸ். சாரி, இதுக்கு முன்னாடி 2-3 தடவை வாங்கினீங்க, கொடுக்கவே இல்லை, அதான். டேய் ஃபுல், என் டேபிள் இருந்த பேனாலாம் எங்க மேன்? சார் ஆஃபீஸ் கணக்கில் டெய்லியும் பேனா வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் திருடு போயிடுது. சிபிசிஐடியை வச்சு தேடி கண்டுபிடி. முகர Have you been to Chennai? Have you seen a Vennai? Inky pinky parabou, inky pinky parabou. Have you என்ன நடக்குது? Inky pinky parabou, inky pinky parabou. வெளியே மழை வருதான் பாரு. ஸ்கூலுக்கு போன ஃபர்ஸ்ட் நாள் படிக்க ஆரம்பிச்சிட்டா. Have you been to Delhi? Have you seen a Bali? Inky pinky parabou, inky pinky parabou. Have you been to Australia? பேப்பர் வெயிட் வெஜிடபிளோட சேர்த்து தெரியாம பேப்பர் வெயிட்டும் போட்டாங்கப்பா. ஏய் திவ்யா, இது என்னது? உண்மைதான். பில்லிங் டேபிள் இருந்துச்சு, அவன் பில்லை போட்டான், நான் இதை போட்டேன். திருடிட்டியா? திருடிட்டேன்னு சொல்லாத, இதை நான் விரும்பிட்டேன்னு சொல்லு. வெளியில பிச்சைக்காரனுக்கு 20 ரூபா பிச்சை போட்டல, அந்த காசுல இதை வாங்கிருக்க வேண்டியதானே? இது காசு கொடுத்து வாங்கினா கூட அந்த கிக்கு கிடைக்காது, உனக்கும் புரியாது. ரெடியாரே, நம்ம ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறோம். யூ ஹாய், வாங்க வாங்க, ப்ளீஸ் கம் இன். ஹாப்பி உட்காருங்க. பர்த்டே வித்யா. பொண்ணுங்க நைனா, என்னம்மா? அங்கிள் ஆண்டிக்கு விஷ் பண்ணு. அங்க பாரு, அக்காவை பாரு. Clap your hands, clap your hands. Listen to the music and clap your hands. Turn around, listen to the music and turn around. ரைம் சொல்லாமலே ரொம்ப அழகா ரைம் சொல்றியம்மா. நான் சொல்லேன்னா எங்க அம்மா சொல்லியிருப்பாங்கல்ல. எத்தனை கெஸ்ட் எங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க, எத்தனை தடவை சொல்லியிருப்பாங்க இல்ல மம்மி? அடுத்த பாட்டு பாடி காட்டுவா? ஃபோன் ஆன் பண்ணிக்கோங்க. மூங்கில் தோட்டம், மூலிகை வாசம், நெருஞ்ச மௌனம், நீ பாடும் இந்த மாதிரி நீயும் கீதம். பாடணும். இது போதும் எனக்கு, இது
இது போதுமே. பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்குமா உனக்கு? எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும். அவங்க ஸ்கூல் போகும்போது பாட்டு கற்றுக்கணும், டான்ஸ் கற்றுக்கணும், ஹிந்தி கற்றுக்கணும். அந்த ஆசை பூரா நடக்கவே இல்லை. அந்த ஆசையை பூரா என்ன வச்சு தீர்த்துக்கிறாங்க. அடுத்து டிவியில் பாடணும். அதுதான் எங்கள் மம்மி ஆசை. இல்லை மம்மி, இந்த வீடியோவை எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருங்க. சமத்துல பாப்பாவை தூக்காதடி. நீங்கள் இப்போ தான் சந்தோஷமாக இருக்க முடியும். ஸ்கூல் போயிட்டீங்க, வர எல்லாருக்கும் பாட்டு பாடி காட்டணும், டான்ஸ் ஆடி காட்டணும், ஃபஸ்ட்டு 3 ரேங்க் உள்ள எடுத்து காட்டணும். வாயாடி. அதுக்குள்ள அடுத்த கெஸ்டா? இப்போவே கண்ணை கட்டுதே. ரைம்ஸ் பாடி காட்டணும். அப்போ நாளைக்கு ஸ்கூல் கட்ட அடிக்க வேண்டியது தான். Okay, sit down. Good morning, Blade Silence. எப்படி? Come in. Hey, listen to the class. Keep quiet. My name is Naina. Stand up. கவனிக்க மாட்டேன். Stupid. மிஸ், நீங்கள் நடத்துறத கவனிச்சது தான் இருக்கேன். நீங்கள் பேசுறது காது தானே கேட்குது. அப்புறம் ஏன் மூஞ்ச பார்க்கணும்? எனக்கு ஒரே மூஞ்ச ரொம்ப நேரம் பார்க்க பிடிக்காது, போர் அடிக்கும். ஏய், எல்லாரும் சிரிச்சு மிஸ்க்கு கோவத்தை ஏற்றி என்னை வெளியே அனுப்பிடாதீங்க, ஓகே? Get out. தேங்க்யூ மேம். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், என் பெண்ணை காணோம் மிஸ். திஸ் இஸ் நாட் அ ஃபர்ஸ்ட் டைம், திஸ் இஸ் அ தேர்ட் டைம். ஓ, சி, இங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப வசதியான பசங்க. அதனால யாரும் யாரோடதையும் திருடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. யாருடைய பேக்லையாவது தெரியாமல் விழுந்திருக்கலாம், இல்லை ரொம்ப அழகாக இருக்கேன்னு யாராவது எடுத்து வச்சிருக்கலாம். நான் யாரையும் காட்டி கொடுக்க விரும்பலை, பட் யார் எடுத்தாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, வெளியில் ஒரு பேக்கை வைப்பேன். எல்லாரும் கண்ணை மூடிட்டு லைனில் போய் அந்த பேக் உள்ள கையை விடணும். பேனாவை எடுத்தவங்க உள்ளே போட்டுடணும். ஸோ பேனாவும் கிடச்சிரும், யார் எடுத்தாங்கன்னு தெரியாது. ஓகே? என்ன பழக்கண்டாது? ஆ, நீ சேட்டை பண்ணுறத டைரியில் எழுதி கொடுத்தால உங்கள் அப்பா மட்டும் காமிச்சியா? டைரி காணும் மிஸ். டைரி காணுமா? எப்படிடா காணாம போகும்? வாட் ஹேப்பன்? வாட் டு யூ மீன்? இது மட்டும் இல்லை மேம், ஒரு டீச்சருங்கிற மரியாதை கூட இல்லை. பின்னாடி வந்து அடிச்சுட்டு போகிறான். கிளாஸ்ல ஓவரா சேட்டை பண்றான்னு வெளியே தான் மிஸ் அமிச்சேன். போய் பெல் அடிச்சிட்டா. எனக்கு போர் அடிச்சது, நான் வீட்டுக்கு போகணும், அதான் பெல் அடிச்சேன். நாளைக்கு உங்க அப்பா அம்மா வர சொல்லு. தேங்க்யூ மிஸ். லாஸ்ட் வார்னிங், இல்லைன்னா ஸ்கூல்ல விட்டு அனுப்பிடுவேன். ஓகே? ஓகே மேம். கோ நவ். தேங்க்ஸ் a lot. வாட் நான்சென்ஸ். அவங்க அப்பா அம்மா வர சொல்லு. எப்பயுமே இப்படிதான் மேம் இருக்கான். கவின், மேடம், Each peach, pooch, peach, choose your best plum. Each peach, pooch, plum, choose your best plum. My name is Kavin. My name is Naina. In the school, Chellamma.
வாவ் நானும் அதே ஸ்கூல் தான். எந்த ஸ்டாண்டர்ட்? 3rd B. சூப்பர். பை. பை. டேய் அருந்த வாய். இவனை நினைச்சாலே பயமா இருக்குங்க. சும்மா பயப்படாத திவ்யா, 7.5 வயசை தாண்டிட்டான். இனிமே எந்த பிரச்சனையும் வராது. பாத்தியா மணி அடிக்குது. ஹலோ பாத்து சொல்லுமா. தம்பிக்கு உனக்கு ஜாதகம் பார்த்தேம்மா. நேரம் ரொம்ப சூப்பரா இருக்காம்மா. கேக்கல, திருப்பி சொல்லுங்கம்மா. அதாம்மா உனக்கு தம்பிக்கும் நேரம் ரொம்ப நல்லா இருக்காம். நான் தான் சொன்னேன்ல. ஆனா கவினுக்கு தான் நாளையில இருந்து 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகுதாம்மா. கொஞ்சம் பார்த்து பதமா நடந்துக்க சொன்னாருமா. 7 என்னப்பா? அது ஒண்ணும் இல்லப்பா. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இன்னும் 7.5 வருஷத்துக்கு டவுசர் கிளிய போதும். அப்ப ஏன் டவுசர் கிழியாதுல? உங்களுக்கு தான் கிழின்னு கிழிய போகுதா? ஆல்ரெடி கிழிஞ்சுட்டு தானே இருக்கு. இல்ல திவ்யா? என்ன ஏதோ நல்ல வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி இல்லை? ஸ்டோன் பேப்பர் சிசர். நீங்க எல்லாம் கூடாது. கிரவுண்டுக்கு போங்க போங்க. ஐ நீட் டிசிப்ளின் மேனர்ஸ் பெர்ஃபெக்ஷன் பெர்ஃபெக்ஷன். லூசே, அந்த செக்ரட்டரி நம்ம மூச்ச பார்க்காம திட்டிட்டு போகுது. ஒரு பொடியை நம்மள இடிச்சிட்டு சாரி கூட கேட்காம போறான். நம்ம யாருன்னு காட்டுவோமா? எப்படி? கரண்ட் இல்ல, 1 hour கழிச்சு தான் கரண்ட் வருமா? தண்ணி வரல, மோட்டர் போட சொன்னியா வித்யா? எங்க மாமா குளிக்கிறதே சண்டே மட்டும்தான். இன்னைக்கும் தண்ணி வரலனா எப்படி? பாவம். நான் சண்டே ஞாயிற்றுக்கிழமை தண்ணி வளையாம பரவாயில்ல, குளிக்காம வர மாட்டேன்டி. ஏ பேபி, கொரியர்கார மாதிரி வரேன். வீட்டில் யாரும் இல்லைல்ல? டேய், நீ இன்னைக்கு கொரியன்காரன் மாதிரி வந்தாலும் யாரும் கேட்க போறது இல்ல. பயம் இல்லாம வா. இன்னைக்கு கிடைக்கிற மாதிரி வாய்ப்பு வேற எப்பவும் கிடைக்க போறது இல்ல. இந்த வந்துட்டு பா, ஒன்றும் ஆகாதப்பா. அம்மா ரியலி? டேய், ஏன் இப்படி போட்டு காலிங் பெல் அடிக்கிற? வந்துட்டேன். பாத்ரூம் போனேன், பெல் அடிச்சுட்டே இருக்கேன். அப்புறம் இங்கே தான் போகிறது. நானா இங்க? ஐயோ இங்கேயே ஆரம்பிச்சுட்டானே. டே கவின், வந்துட்டேன். யாருமே இல்லை, சீக்கிரம் வாடா. எல்லாம் கதவு திறந்து சென்னையே பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை காவடி பண்ணுறியா நீ? சார் எங்க அம்மா சித்தி பண்ணாங்க சார். சார் சார் நமக்கு சார் சார் வராங்க. யோ யார் நீ? விடாம பெல் அடிக்கிற, அறிவில்ல? ஹலோ, கொஞ்சம் மேனர்ஸோட பேசுங்க. எழுத்து வீட்டில் தான் குடியிருக்கேன். இங்கே இருக்கீங்க? 3 வருஷமா நான் இங்கே தான் இருக்கேன். உங்களை பார்த்ததே இல்லையே. நானும் தான் 5 வருஷமா இங்கே குடியிருக்கேன். நான் கூட உன்னை பார்த்தது இல்லையே. சார் நீங்களும் என்ன பார்த்தது இல்லையா? இல்லையே, நீங்களே என்னை பார்த்தது இல்லையா? இல்லையே சார், இவ்வளோ நாளாக உங்களை பார்த்ததே இல்லையே. ரூம்ல ஏன் இருக்கல? நைஸ் டு மீட் யூ சார். நைஸ் மீட்டிங். நைஸ் டு மீட் யூ. நைஸ் மீட்டிங். மாமா, மாமா, என்னாச்சு மாமா? மாமா, என்னங்க? நைஸ் நைஸ். கை கொடுக்குற நேரமா இது உங்க அப்பா கண் கொண்டு கொண்டு எழுதிட்டு இருக்கு. வாங்க. அப்பா ச்சே, ச்சே. nasty fellows. இப்ப நான் போறேன். சரி சரி. எவனோ காலிங் பெல் அடிச்சவங்க எனக்கு தான் ஃபோன் பண்ணுவீங்களா? நான் செக்யூரிட்டியா செக்யூரிட்டியா? ஹாய் ஆண்டி. வாயிலே விழுந்துச்சு. சூப்பரே சூப்பரே. செக்யூரிட்டி. அது நீங்க தான் மேடம். செக்யூரிட்டி.
இது நான் அந்த வாண்டுங்க எங்க இருந்தாலும் புடிச்சிட்டாங்க. என்னதே காருக்கு பைக்கு காத்து இல்லையா? என்ன பார்த்து நான் பம்படிக்கிற மாதிரி தெரியல. தப்பிச்சிட்டாலே. என்ன நடக்குதுங்க? முதல்ல தண்ணி ஊத்துனாங்க, அப்புறம் மண்ணை போட்டாங்க, அடுத்து பால் ஊத்துவாங்க. Alright, he'll be fine. Yeah. Hi, Nitin. Nitin, sir. என்னாச்சு? Hey, nice shirt, huh? Stylish. Okay. Nitin, ஒரு chocolate. Yeah? வேணாம் அங்கிள், பூச்சிப்பல்லு வந்துரும்னு சொல்லுவாங்க. Okay. Aturi, can Nitin have ice creams, please? நோ அங்கிள், கோல் பிடிச்சிடும்னு சொல்லுவாங்க. சரி விடுங்க. Let's have some milkshakes or cool drinks. என்ன flavor? வேணாம் அங்கிள், ஃபீவர் வரும்னு சொல்லுவாங்க. அப்ப பையனுக்கு என்னதான் வாங்கி கொடுப்பீங்க? இல்லை டாக்டர், அவனுக்கு உடம்புல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறோம். குழந்தைக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா தாங்க ப்ராப்ளம் இருந்தா தான் அது குழந்தை. நிதினுக்கு என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? டாக்டர், அபார்ட்மெண்ட்ல எத்தனையோ கிட்ஸ் பார்க்குறேன் டாக்டர். ரொம்ப ஆக்டிவா துருதுருன்னு ஸ்மார்ட்டா இருக்காங்க. இவன் மட்டும் என்னமோ ஒரே டல்லா மந்தமா இருக்கான் டாக்டர். அதான். அதே மந்தமா இருக்கான்னு சொல்றீங்க, சாந்தமா இருக்கான்னு சொல்லாமே. குழந்தைங்களை நம்ம குழந்தைங்களா மதிச்சாதான் பெரியவங்களா அவங்க பெரியவங்களா மதிப்பாங்க. அம்மா அப்பா தான் டோட்டலா ராங். கம் ஆன், நிதின் கிட்ட சாரி சொல்லுங்க. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. சாரி நிதின். சாரி நிதின். ஹாப்பி? எஸ். யா, சூப்பர் ஹாப்பி. அண்ட் ஃபைண்டிங் நீமோ எந்த கேரக்டர் பிடிக்கும்? மர்லின் பிடிக்கும். டோரி? ஓகே, இது என்னது? இது என்னன்னு சொல்லுங்க. Frog. யா, பிடிக்கிறாரே கரெக்டா? கிரீன், எஸ். ரெட், yellow. வாவ், எல்லா கலரும் கரெக்ட்டுங்க. ஒரு பிக் ஹை ஃபை. நிதின் ஒன்று கொடுத்தே ஆகணும். யார் மந்திரம்லாம் சொன்னது? எஸ், யூ லைக் இட்? யா. இந்தாங்க. ஏய், வாவ், நீங்க செஞ்சதா அது? எஸ். இது பண்ணுவாரா வீட்ல? யா யா. எங்களுக்கே தெரியாது. டேம் குட். தேங்க்ஸ். சாக் ஆர்ட். இது எங்கே வச்சுக்கிறேன். நிதின் நார்மல் டெலிவரியா இல்ல? நோ, சிசேரியன். இஸ் a brilliant kid. அவரை பத்தி கவலையப்பட வேண்டாம். இந்தாங்க. சார், உங்க பேர் என்ன? சந்துரு. சந்துரு. சரி, இதை வச்சு என்ன பண்ணுவீங்க? ஓகே, இன்னொன்று. ரொம்ப குட் பாய் மாதிரி தெரியுதே. நான் குட் பாய் இல்லை, பேட் பாய் தான். கூசி வேணா போடுங்க. 그다음에 나쿠두비도 두비 도비야 사크보이 우시보 덤비야 오락기야 무스키야 마르코디야 마스코 오바바디야 오 아쿠 보트카 보 아프리카 보트카 보 야이 보트카 보트카 오 두바 보트카 보트와 오오 보워도 ஊசி எல்லாம் கிடையாது பாஸ். சொல்லுங்க, என்ன பண்றாரு? 2 டிவி, 4 ரிமோட்டு, 3 செல்போனு, 8 டியூப்லைட் வச்சுக்கிறான். அது மட்டும் இல்ல, பக்கத்து வீட்டு பையனை 3 வாட்டி, ஏத்து வீட்டு பையனை 4 வாட்டி. 231. When we split them, we have 6,200. Kevin, come here. Solve this. ஹே, நோ ப்ராப்ளம். வந்துடுறேன்.
எஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேமெண்ட்லாம் செட்டில் பண்ணியாச்சா? ஏதாவது டிப்ஸு? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எங்கள் ஹோட்டலோட சர்வீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார்? வெரி நைஸ். நல்லா இருக்கிறதுனால தானே ஒவ்வொரு இயர் க்ளோசிங்லேயும் இங்கே வரோம். ஒரு விஷயம் சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? சொல்லுங்களேன். உங்கள் பேண்ட் பாக்கெட்டில் ஒரு வெள்ளி ஸ்பூன் இருக்குது. நீங்கள் வேணும்னு விருப்பப்பட்ட அதை கிஃப்டாக கூட வச்சுக்கலாம் சார். மீ வாட் நான்சென்ஸ்! என் பாக்கெட்லையா? என் பரம்பரைக்கே திருட்டு புத்தி கிடையாதுயா. சார் இல்லை சார், இருக்கு பாருங்களேன். யோ இது யாரோ என் ஃப்ரெண்டு விளையாட்டா? ஏய் மனோஜ், குசும்பு. அவன் தான் என் பாக்கெட்டில் எடுத்து வச்சிருக்கான். உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன். சாரி சார், யாரும் வேணும்னு எடுத்து வச்ச மாதிரி இல்லை. நீங்களே விருப்பப்பட்டு உங்கள் பேண்ட் பாக்கெட்டில் வச்சதா நாங்கள் சொல்ல சார். சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் சொல்லுது. சாரி சார், வெரி வெரி சாரி சார். இல்லை, என் ஒய்ஃபுக்கு இந்த வெள்ளி ஸ்பூன் பிடிக்குமே தான். இருங்க, இந்த ஸ்பூனுக்கு என்ன பேவோ? ஐயோ சார், சார் எங்களுக்கு கஸ்டமர் தான் சார் முக்கியம். இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை சார், தேர்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வெள்ளி டம்ளர் எடுத்துகிட்டு போனீங்க. செகண்ட் டைம் ஒரு கப்பு. அதான் மேனேஜ்மெண்ட்டில் சொல்ல சொன்னாங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க சார். இட்ஸ் ஓகே, பட் செலவு ஐயோ சாரி சார், நாங்கள் அதெல்லாம் வாங்க மாட்டோம் சார். தேங்க்யூ. ஐயோ என்னோட பழக்கது? அப்பாவா இருக்கிற வயசுல இப்படி தப்பாவா இருக்கிறது? என்னோட பர்ஸ கூட திருடி வச்சிருக்க. இந்த வாட்ச் காணும்னு சொல்லி அவன் எவ்வளவு தடவை அழுதுருப்பான். ஆனா உன பரம்பரைக்கு இந்த பழக்கம் தான் சொல்வேன். திவ்யா, நான் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன். என்னால நார்மலா இருக்க முடியாது. சாரி திவ்யா. சரி விடு, டாக்டர் கிட்ட போலாம். அப்ப இது கொடு. வீட்டுக்குள்ளே திருட இருந்திருக்கானே எனக்கு தெரியாம. ஐயோ. வணக்கம், யார் பேசுறீங்க? சார் லேண்ட்லைனில் பிடிச்சிட்டிங்களா? சார் இன்னைக்கு சண்டே, ஒன்லி ஃபேமிலி டைமு. எல்லாரும் சேர்ந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு வேற போகிறோம். நாளைக்கு மீட் பண்ணலாமே சார்? ஏங்க சரியாக காதில் வாங்கிக் கொள்ளாதவர்களை என்னன்னு சொல்வாங்க? ஐயோ தெய்வமே தெய்வமே, இந்த சண்டே வந்தாலே மாமா, சரியாக காதில் வாங்கிக் கொள்ளாதவர்களை இப்படி கேலியாகவும் அழைப்பார்கள். அது என்ன? இது கூட தெரியாதா? டமாரம். உன் வாயிலேருந்தே வரணும் தான் நான் எதிர்பார்த்தேன். ஏய் மாமா, லஞ்ச் என்ன ஸ்பெஷலு? ஏய் வெண்பாக்கு மட்டன் பிடிக்காதே, ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடுங்க. மீன் குழம்புல வந்து புளி அதிகமாக இருக்கட்டும், நாட்டு பூண்டும் சேர்த்துக்குங்க. ரசத்தில் மிளகு தூக்கலாக இருக்கட்டும். அப்புறம் இந்த தயிர்லாம் வேண்டாம். இஞ்சி மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி கடுகெல்லாம் போட்டு மோரை தாளிச்சிருங்க. இதெல்லாம் கிளம்பியாச்சு, இன்னொரு 5 மினிட்ஸில். டேய் அப்புறம் எல்லாருக்கும் சில்லுன்னு ஸ்வீட் பீடா. ஓகே ரைட் மாமா, டன். பாய். ஆமா, விருந்துக்கு போற இடத்துல என்னென்ன வேணும்னு இப்படியா லிஸ்ட் போடுவாங்க? பின்ன நம்மளை விருந்து கூப்பிட்டு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருப்பாங்க. நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் அப்புறம் எப்போ சாப்பிட்றது? இது வந்து கிளெப்டோமேனியா அப்படிங்கிற ஒரு மனோவியாதி. இந்த லெஃப்ட் பழக்கம் மாதிரி தெப்ட் பழக்கம். பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் சாதாரண பொருளை பார்த்தா கூட திருடுங்கிற மனநிலைக்கு தள்ளப்படுறாங்க. சாதாரண பொருளாக இருந்தாலும் சரி, அடுத்தவங்க பொருளாக இருந்தாலும் சரி, அதை பார்த்த உடனே ஒரு ஆசை வரும். உடனே தனக்கு அது மேலே உரிமை இருக்குது அப்படின்னு அதில் கையை வச்சுருவாங்க. இம்பல்ஸ் கண்ட்ரோல் டிஸார்டர். திருடுறாங்களே, அந்த பொருளால் அவங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லாட்டாலும் கூட அதை பத்திரப்படுத்தி வச்சு பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஆமாம் சார், ஆமாம் ஆமாம். இது ஒரு பணக்கார வியாதி. டாக்டர், இது பணக்கார வியாதி? ஆமாம். பணம்? இந்த வியாதி நிறைய பணக்காரங்களுக்கு இருக்குது. யூ டோன்ட் வரி. முதல்ல உங்களுக்கு சைக்கோ தெரப்பி ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் எஸ்எஸ்ஆர்ஐ ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். டாக்டர், பணம் அதிகமாக செலவாகுமா? ஆகும். நீங்கள் தான் டாக்டர். பணம்லாம் கிடையாது, பொருள் மட்டும்தான். டாக்டர் வரி பண்றதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் ஏன் மாமா ஃபீல் பண்ற? என்ன நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு. டாக்டர் எவ்வளோ ஒரு பெரிய நல்ல மனுஷன், எவ்வளவு பொறுமையாக எனக்கு கவுன்சிலிங் கொடுத்தாரு. பாவம் ஸ்டெட்டஸ்கோப் இல்லாமல் என்ன பண்ணுவார். தேங்க்யூ டாக்டர். அடப்பாவி. கை தொடாதங்குது, மனசு விடாதங்குது. என்ன பண்ண சொல்ற திவ்யா?
யார் இவங்கெல்லாம்? இ பிளாக் பாட்டி. ஓ வாவ் சூப்பர். இப்படி செவுத்து பூரா கிறுக்கி இருக்கே, உங்க அம்மா கையில அடிச்சு இனிமே கிறுக்கியான்னு திட்ட மாட்டாங்க? எல்லாரும் ஒன்று என்ன பண்ணாலும் ரசிப்பாங்க. இவன் ரொம்ப லக்கி பாய்ல. எங்க அம்மா கையில அடிச்சு ஹவுஸ் ஓனர் திட்டி இப்போ எனக்கு வரையறதே பிடிக்காம போச்சு. அது என்ன ஸ்டார்ஸ்? நான் அம்மா சொன்னதை கரெக்டாக செஞ்சா எனக்கு ஒரு ஸ்டார் தருவாங்க. பத்தியா எவ்வளோ ஸ்டார் வாங்கியிருக்கேன்? இதெல்லாம் என்னோட ஸ்டார்ஸ். குட். யா புதுசு புதுசா சமைக்கிறப்பா. ஏய் நிஜமாவே நல்லா இருக்கா? இனிமே நீதான் சமையல். சூப்பரா இருக்கு. அட காமாட்சி, யார் அதெல்லாம்? அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் கவின் நாயனா. அவங்க அப்பா அம்மா அவங்கள அடிச்சிட்டாங்களா? பார்க்கில் அழுதுட்டு இருந்தாங்க. அதான் இங்க கூட்டு வந்தம்மா. Hey guys, somebody hit you. What, where, when, why? You want me to bite them? It's all gonna be fine. And what do you like to eat? French fry, chicken fry, fish fry. உங்க அப்பா சமையல்காரரா? டாக்டர். பாரு. ஏய் வாங்க சாப்பிடலாம். அப்படியா? எங்கேயும் நான் பார்க்கலையே. நானா ஆண்டி நீங்க அபிமன் அடிக்கவே மாட்டீங்களாமே? அபிமன் நல்லா படிப்பானா? சுமாரா படிப்பான். ஓகே ஹாஸ்டல் லைஃப்லாம் எப்படி இருக்குது? அம்மா எதுக்கு உங்களை அடிச்சாங்க? ஏதாவது சேட்டை பண்ணீங்களா? பேரண்ட்ஸ் யாருமே கேள்வி கேட்காமலே இருக்க மாட்டீங்களா? சாரிங்க. நீங்க என்ன சாப்பிடுங்கன்னு கேட்கலாங்களா? நாங்க இருக்கிற கோவத்துல நீங்க என்ன தந்தாலும் சாப்பிடுவோம். ஸ்விமிங் பூல் முழுக்க தேடி பாத்தீங்களா இல்லையா? நீ என்ன கேட்டாலும் உங்க அப்பா வாங்கி தருவாரா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னு சளி பிடிக்கும். அதனால நான் விரும்பி கேட்டேன், எங்கள் அப்பா வாங்கி கொடுப்பாரு. அப்புறம் சளி பிடிக்கும்னு அதுக்கும் சிரிச்சுட்டே மருந்தும் கொடுப்பாங்க. அபி நம்ம 2 பேரும் நம்ம அப்பா அம்மா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? வேணாண்டா, ஐ லவ் மை அப்பா அம்மா. சுட்டி குட்டீஸ்க்கு ஜூஸ். ஆண்டி ஐஸ் போட்டிருக்கீங்களா? அம்மாவுக்கு தெரிஞ்சா அடிப்பாங்க. ஆண்டி நீங்கள் விளம்பரத்தில் வர ஆண்டிங்கெல்லாம் குழந்தைங்க கிட்ட சிரிச்சுட்டே பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கீங்க. ஆஹா. நல்லா தான் பேசுறா. ஆனா அம்மா எதுக்காக அடிச்சாங்கன்னு மட்டும் சொல்ல மாட்டேன்றா. ஆமா உங்க அம்மா எதுக்காக உன்னை அடிச்சாங்கன்னு சொல்லவே இல்லையே. ஃபஸ்ட்டு எங்களை ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்புறம் எங்களுக்கு அங்கே இருக்கிறது பிடிக்காம போச்சு. அங்கே நாங்கள் என்ன பண்ண தெரியுமா? ஹே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கெல்லாம் நான் ஒரு கதை சொல்லவா? நீ கதையெல்லாம் சொல்லுவியா? நான் சூப்பராக கதை சொல்லுவேன். என்ன கதை சொல்லுவ? நான் கதை சொல்லட்டா? வேணாம் பேய் கதை சொல்கிறேன். வேணாம் நாய் கதையாக சொல்லு. ஏய் இப்போ நம்ம உட்காந்துருக்கிறதே பேய் கொடுத்தான். ஏய் என்னடி சொல்கிற? ஆமாம்ப்பா, அங்கே பாரு. ஹாய் ஷாலினி, எப்படி இருக்க? ஹாய் நைனா, நல்லா இருக்கேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டு. ஏய் அங்கே யாருமே இல்லடி, அவள் போய் சொல்லிட்டு இருக்காடி. யாருடி ஷாலினி? எங்கே இருக்கா? நான் முன்ன குடியிருந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவள் இருந்தா. நாங்கள் ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வரும்போது ரோட்டில் ஒரு நாய்க்குட்டி வந்துச்சா, அதை காப்பாற்ற போனவ ஆம்புலன்ஸில் அடிபட்டு செத்துட்டா. ஆம்புலன்ஸ் எல்லாரையும் காப்பாற்ற தானே வரும். பட் ஷாலினியை கொல்ல வந்துச்சு. இருந்தாலும் நைட்டெல்லாம் என் கூட தான் தூங்குவா, என் கூட தான் உட்காந்து பேசுவா. போடி, எனக்கு பயமா இருக்கு. போடி, எனக்கும் பயமா இருக்குடி. ஷாலினி இன்னைக்கு வேண்டாம், எல்லாரும் பயப்படுறாங்க. நீ போயிட்டு இவங்க எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் வா. ஓகே பாய். அது யாரு? இந்த அம்மா எப்போவுமே சுடுகாட்டில் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு அடித்ததுனால தூக்கு போட்டு செத்துட்டாங்க. கதை வேணாம். இங்கே பாருங்க, இங்கெல்லாம் வரக்கூடாது. எல்லாரும் பயப்படுறாங்களே, போங்க போங்க. அது நம்மை நோக்கி வருகிறது. எல்லாரும் ஓடுங்கள். ஐயோ, பயமா இருக்கு. ஓடு 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 ஓடு. ஆண்டி ப்ளீஸ், ஆண்டி வாங்க. ஆண்டி ஆண்டி வாங்க ஆண்டி.
வாங்கடி வாங்க வாங்க. என்ன நடந்தது? வாங்க வாங்க. என்னடி நேரத்துல உனக்கு பேய் கதை? வார்டனாடி நீ வார்டன் வேலையை ஒழுங்கா பார்க்க மாட்ட. அக்கா வார்டன் ஒரே பாடா படுக்கா. பாத்ரூம்ல நம்ம வாடகை போய் என்னடா பண்றது? எல்லாரும் வீட்டுக்கு போயிடலாம்டா. டேய் 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 என்னடா அங்க கூட்டம்? ஏய் என்னாச்சு? என்னடா ஆச்சு? ஐயோ வாய்ஸ் மட்டும் வருதே, ஆளை காணோம். டேய் நான் இங்க தான்டா இருக்கேன். இங்க தான்டா இருக்கேன். திருவதில பாத்ரூம்ல செத்துக்கிட்டு நம்ம வரதாடா. ஏண்டா? நானடா செத்து கிடக்கேன். யாரு உள்ளற? யாரு? டேய் பசங்களா பசங்களா. டேய் அங்க தேடி பார்த்தா என்ன காணோமேடா. ஐயோ வாய்ஸா வருது. ஐயோ நான் அங்க இல்லடா. வாய்ஸா வருது. ஐயோ வாய்ஸா வருது. நைட்டு பூரா பாடா படுத்திட்டாங்க சார். எனக்கு ஒண்ணுக்கு போக வச்சுட்டானுங்க சார். ஹலோ இல்லை சார், அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், பயப்படுற மாதிரி இல்லை. ஹலோ சார், இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லா பேரண்ட்ஸ் அவங்க கவின் கிடைக்காது பிரதர். கவினை நான் பார்க்கல பத்தி. அது எனக்கு நல்லா தெரியும். நீங்க வலிச்சுக்கிட்டே சாங்கடக்குள்ள விழுந்துறாங்க பிரதர். கவின் கவின் சார் ஏதோ பதட்டமா தேடுற மாதிரி தெரியுது. பொண்ணை காணும் சார். அப்பாடா. பொண்ணை காணுங்கிற அப்பாடாங்கிறீங்க. இல்ல சார், என் பையனே தான் காணா. தனியா ஏதோ காணா போயிட்டானோ என்னமோ நினைச்சேன். சேர்ந்தா காணாம போயிருக்காங்க. தேடுவோமா? அங்கே இல்லை. அங்கேயும் இல்லை சார், இந்த பக்கம் தானா? கவின் இதான் உங்க வீடா? பெல் அடிங்க. எங்கேயுமே இல்லை. என்ன யாரும் இல்லையோ? எங்க அப்பா ஒன்றும் ஃபோனில் இருப்பாரு, இல்லைன்னா பாத்ரூமில் தான் இருப்பாரு. எங்கடி போன? எவ்வளவு நேரம் தேடிட்டு இருக்க உன்ன? சாரி எங்க வீட்டில் தான் இருந்தாங்க. என்ன சார் டாக்டரா இருந்துக்கிட்டு பேரண்ட்ஸ் தேடுவாங்கன்னு தெரியாதா உங்களுக்கு? சார் தப்பு தான், மனசு விட்டு பேசிட்டு இருந்தாங்க, நானும் கேட்டுகிட்டே இருந்துட்டேன். திரும்ப சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இவங்க 2 பேரும் என் கிளினிக் கூட்டிகிட்டு வாங்க, சில விஷயங்களை நேரில் பேசலாம். இந்தாங்க என் கார்டு. வாங்க. சாரி, பாய். பார்த்தீங்களா சார், இப்போல்லாம் டாக்டருங்க வீடு தேடி வந்து பேஷண்ட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல பிஸ்னஸ் சார். எவ்வளவோ டாக்டரை பார்த்தாச்சு, இவரையும் தான் பார்த்துக்கலாமே. டாக்டர் சின்ன பெயின் வந்துட்டா கூட அட்டாக் வந்துட்டோன்னு பயமாக இருக்குது டாக்டர். ரொம்ப டாக்டரை பார்த்தேன், அதனால தான் நீங்கள் அன்றைக்கி கொடுத்த விசிட்டிங் கார்டை கூட தூக்கி போட்டேன். சாரி டாக்டர். பரவாயில்லைங்க, ஒரு பிரச்சனைக்கும் ஒரு டாக்டர் இருக்காங்க. உங்கள் பிரச்சனைக்கான டாக்டரை நீங்கள் பார்க்கல அப்படிங்கிறது தான் பிரச்சனையே. சில பேரண்ட்ஸ் ஆக்டிவாக இருக்கிற குழந்தைங்கள ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிற குழந்தைங்கள அப்பா மாதிரி சுட்டின்னு அசால்ட்டாக விட்டுறாங்க. 2மே தப்பு. டாக்டர் நீங்கள் எவ்வளோ டாக்டர் ஃபீஸ் வாங்குவீங்க? எம்ஆர்ஐ ஸ்கேனெல்லாம் எடுக்கணுமா டாக்டர்? இப்போதுங்க அதெல்லாம் ஏன்னா டாக்டர், தலையிலேருந்து கால் வரைக்கும் எக்ஸ்ரே ஸ்கேனு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துருக்கேன் டாக்டர். எதுக்கு இதெல்லாம் எடுத்தீங்க? ஹே கிட்ஸ், புது ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. நீங்க அங்க போய் உட்காருங்க. ஓகே சில்ட்ரன், 5 4 3 2 1 ரெடி. இது என்ன லூசுங்க? அப்படிதான் நினைக்கிறேன். நாயனா, ஏன் சிரிக்கல? எதுக்கு மிஸ் லூஸ் மாதிரி சிரிக்கணும்? இல்லப்பா, வயிறு குலுங்க சிரிக்கிறதுனால நம்ம மசில்ஸ் எல்லாம் தளர்ந்து டென்ஷன் குறைஞ்சு நம்ம ரிலாக்ஸ் ஆகி பாடத்தை நல்லா கவனிக்கலாம். ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதான் ஃபாலோ பண்றாங்க. சூப்பரே சூப்பரே. நம்ம நாட்டுல திறமையான குழந்தைகள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட சார் பட்டால பலமா எக்ஸ்ட்ராவா இருக்கு. இல்லை சார், முத பையன் இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் ஆட போகிறான். அதான் வர்ற வழியில் ஆடலரசர் நடராஜர் கோயிலில் ஒரு பூஜையை போட்டிருந்தேன். உங்கள் பொண்ணுக்கு சேர்த்தா சார் வேண்டிய. முதலாவதாக நம்முடைய நிகழ்ச்சிக்கு 3 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. திரைப்பட இயக்குனர் திரு சீனு ராமசாமி அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். அடுத்ததாக தொழிலதிபர் திரு சஞ்சய்
ராமசாமி. நீதியரசர் திரு இமான் அண்ணாச்சி.